அதுக்கப்புறம் ஹீரோயின்மேவும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்க. ஹீரோ இருந்துட்டு, "நீ வரதுக்கு லேட் ஆயிட்டனா, உடனே எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் தேவையில்ல. என்ன வந்து ஆஃபீஸ்ல இருந்து ஃபீல்டு ரிசர்ச் பண்றதுக்காண்டி அனுப்புறாங்க அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்றா. ஹீரோ இத கேட்டுட்டு, "ரைட்டர்ஸ்மா இது எல்லாமே பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவளுமே ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றா. லைஃப வாழணும்ல அப்படின்ட்டு. ஹீரோ இத கேட்டோனேவும், "யார் யார் வராங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. "இப்ப எதுக்கு இவ்ளோ கொஸ்டின் வந்து நீ வந்து தொண தொணன்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்க? நானும் என்னோட ஃப்ரெண்டும் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். வேற யாரும் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லிட்டு, "நீ வந்து வீட்ல தனியா இருந்துருவியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. ஹீரோவுமே இருந்துட்டு, "யார் சொன்னது நான் வீட்ல தனியா இருக்கேன்ட்டு? நான் ரொம்பவே பிஸி தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அவனுமே சீன போட, ஹீரோயினுமே இருந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி ஓகே. நீ வீட்ல ரொம்பவே பிஸியா இரு. நான் கிளம்புறேன். பாய்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போக, ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. போனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட பாஸ்மே வந்திருக்கான். பாஸுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஹீரோயின் எப்படியாவது கரெக்ட் பண்ணிரணும் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரி கூட நெறைய ஸ்நாக்ஸ் அள்ளி போட்டுட்டு வந்திருக்கா. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. கரெக்ட்டா நம்மளோட ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோயின் இத பார்த்துட்டு, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "நான் உனக்காண்டி பண்ண டெசர்ட்ட நீ எடுத்துட்டு வரவே இல்ல. அதான் குடுக்கறதுக்காண்டி வந்தேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "என்ன டெசர்ட்?" அப்படிங்கிற மாரி அவளுமே கேட்டுட்டு இருக்க. பாஸ் இருந்துட்டு ஹீரோவ பார்த்துட்டு, "ஆமா இது யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுமே இருந்துட்டு, "இவன் என்னோட ஃப்ரெண்டு." அப்படிங்கிற மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். "ஓ! ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவனுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து டீ குடுக்குறது, அப்புறம் மக்ரோன் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவனுமே ஹீரோயினுக்கு வந்து சாப்பிடுறதுக்காண்டி பொருள் இதெல்லாமே எடுத்து குடுத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாரி இருக்கு. விட்டா 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அட் டைம்ல 2 பேரோடதையும் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வாங்கிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாமே பார்க்குற ஃப்ரெண்டுக்காரிக்கு தான் ஒரு மாரி இருக்கு. ஃப்ரெண்டுக்காரி வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத. அவ வந்து பிஎல் கப்புள் மாரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத. ஒண்ணு இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இந்த பாஸ் பையன் சிகரெட் புடிச்சிட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு "வத்தி பெட்டி இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இதோ இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே குடுக்க, சார் வத்தி பெட்டியில புடிக்காம அவன் புடிச்சிட்டு இருக்கிற சிகரெட்ல புடிக்க போக ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. "அடி அடியே போதும்டி ரொம்ப ஓவரா போகாதடி." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்காரி. அங்க என்னடான்னா 2 பசங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் ஃபயர பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவன் ஊதி ஊதி அணைச்சு வச்சுட்டு இருக்கான் அந்த நெருப்ப. ஹீரோக்கு பயங்கர காண்டா இருக்கு. பத்தாததுக்கு குச்சிக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருந்துட்டு, "பாரு நீ தான் அவங்கள பார்த்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. ஆனா அவங்கள பாரு 2 பேரும் சின்ன குழந்தை மாரி குச்சிக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படியே சண்டை போட்டும், நான் போய் எக்ஸ்ட்ரா குச்சி இதெல்லாமே பறக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போக, ஃப்ரெண்டுக்காரியும் இருந்துட்டு, "நான் வேணா கூட வரட்டுமா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ இங்கேயே உட்காந்து இத வந்து பாரு. இல்லாட்டி இது மிஸ் ஆயிரும். நான் மட்டும் தனியா போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போக, இவ மறுபடியும் உட்காந்து அவங்க 2 பேரும் சண்டை போடுறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கம் நம்ம ஹீரோயினிய காமிச்சா, அவளுக்கு வந்த வழி மறந்துருச்சு போல. எந்த பக்கம் போறான்னு தெரியாம, அவ பாட்டுக்கு ஒரு பக்கமா நடந்து போயிட்டே இருக்க. பின்னாடி யாரோ வர மாரி இருக்கு. யாருன்னு பார்த்தா, பாய் ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்திருக்கான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காரன். ஹீரோயின் கைய புடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். "உன்னால வந்து எனக்கு நெறைய பணம் வந்து நஷ்டமாயிருச்சு. அதாவது நஷ்டமாயிருச்சுன்னா, நான் வந்து கடன் பட்டுட்டேன். நீ தான் எனக்கு அந்த பணத்த வந்து குடுக்கணும். உன்னோட அந்த இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி, அந்த பணம் எல்லாத்தையுமே தர சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண, ஹீரோயின் "என்ன விடு விடு" அப்படிங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்த்தாலுமேவும், இவன் ஃபோன புடுங்கி கீழ போட்டுட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண, அப்ப ஹீரோ இவளுக்கு அந்த தற்காப்பு கலை இதெல்லாமே சொல்லிக் குடுத்தான் இல்லையா? எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஞாபகம் வர, ஹீரோயின் வந்து பாய் ஃப்ரெண்டுக்காரன அடிச்சு போட்டுட்டு போலான்னு பார்த்தா, இவன் உஷாராயிட்டு ஹீரோயின் கைய புடிச்சு மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சுட்டான். அதுல தவறுதலா நம்ம ஹீரோயின் வந்து அங்கருந்து கீழ விழுந்துட்டா. பக்கம் ஹீரோயின் போய் ரொம்ப நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி ஒரு பக்கம் கால் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க. இவங்க இருக்கிற பக்கம் தான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினைய தேடிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரியும் பாய் ஃப்ரெண்ட பாத்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்டுக்காரன் இவங்க 2 பேரும் பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்த்தா, ஹீரோ அவன புடிச்சு நல்லா சாத்து சாத்துன்னு சாத்தி, "ஹீரோயின் எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனுமேவும் ஹீரோயின் தவறுதலா மேல இருந்து விழுந்துட்டா அப்படிங்கிற மாரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு, "நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த சிஇஓவும் அங்க வந்துட்டு, "நான் ஆல்ரெடி கேம்ப் பிளான் பண்ணவங்க கிட்டலாம் நான் வந்து பேசிட்டேன். இப்ப யாராலயும் வந்து இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ண முடியாது. ஏன்னா இருட்டாக போகுது." அப்படிங்கிற மாரி அவனுமே சொல்ல, ஃப்ரெண்டுக்காரியுமே இருந்துட்டு, "ஆமா. இது மலை பிரதேசங்கிறதுனால சீக்கிரமாவே வந்து இருட்டாயிரும். கூடவேவும் ரொம்பவே குளிரவும் ஆரம்பிக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா, ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்தாயிரும்." அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டுக்காரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினிய காமிச்சா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மரத்துக்கடியில உட்காந்துட்டு ரொம்பவே அவளுக்கு வந்து கையில அடிபட்டுருக்கும் போல இருக்கு. ஒரு மாரி உட்காந்துகிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா நம்மளோட ஹீரோவுமே ஹீரோயினிய தேடிட்டு அங்க வந்துட்டான். எப்படி தேடிட்டு வந்திருப்பான்னா, அந்த செயின் மூலியமா தான் ஹீரோயினிய தேடிட்டு அவ இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பா.
இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின்மேவும் ஓகே தான், ஆனா கையில தான் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே சொல்ல ஹீரோவுமேவும் சரி வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். இவளால முடியல, இப்படி அடிபட்டிருக்கு ஓகேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோட தலையில அடிபட்டிருக்கிறத ஹீரோயின் வந்து பாக்குறா. உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ வந்து அப்பதான் சொல்றான், எப்படி ஹீரோயினியே கண்டுபிடிச்சா, அந்த செயின் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆனா தானே அந்த செயின் வந்து 2 பேருக்கும் வந்து கனெக்ட் ஆகும். அதனாலேயேவும் இவன் ஹார்ட் பீட் வந்து அதிகம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆயிருக்கு. ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆனதுனால தான் செயின் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அத வச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அப்ப ஹீரோவுமே இருந்துட்டு, "உனக்கு தெரியாதா? எனக்கு சாவ பாத்தெல்லாம் கவலை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினிய அலேக்கா தூக்கிட்டு இருக்கான். "இங்க பாரு, டேஞ்சரஸ என்னால தடுக்க முடியாது. ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்ன புரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்லிட்டு, ஹீரோயினிய அங்க இருந்து அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினிய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் பண்ணியாச்சு. ஹீரோயினிய பாக்குறதுக்காண்டி சிஇஓ வரான். சிஇஓ பாத்துட்டு ஹீரோயின்மே இருந்துட்டு, "நீங்கலாம் எதுக்கு என்ன பாக்குறதுக்காண்டி இவ்வளவு தூரம் வரீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமே இருந்துட்டு, "நீங்க இங்க தனியா இருப்பீங்கல்ல, உங்கள நெனச்சு கவலையா இருந்துச்சு. அதான் உங்கள பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி இவனுமே சொல்லிட்டு, "என்ன நீங்க பேர சொல்லியே கூப்பிடுங்க, பரவாயில்ல" அப்படிங்கிற மாரி சிஇஓவும் சொல்ல, சடனா ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சவுண்டு, "நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களாடா? பேஷண்ட்க்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பாத்தா நம்மளோட ஹீரோ தான். ஹீரோ பக்கத்துல தான் அட்மிட் ஆயிருக்கான் போல இருக்கு. இத பார்த்த அந்த பாஸ் பையனுமே இருந்துட்டு ஹீரோ கிட்ட, "உனக்கெல்லாம் சின்ன காயம். உன்னையெல்லாம் யார்றா முதல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது?" அப்படிங்கிற மாரி இவனுமே கேட்க, ஹீரோ இருந்துட்டு, அது வந்து உள்காயம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும்." அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்ல, "உன்னோட காயத்த விட என் காரோட டேமேஜ் வந்து அதிகம்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஓட்டிட்டு போனது பாஸோட காரு. போய் இடிச்சுட்டான் இல்லையா? அது ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்காண்டி ஹீரோ ஆப்பிள்லாம் கட் பண்ணி குடுத்துட்டு இருக்கான். விட்டமின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாஸ் இருந்துட்டு ஹீரோயின்க்கு ஆப்பிள்லாம் பிடிக்காது. அவளுக்கு ஸ்டீம்டு பன்னு தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு கடுப்பா இருக்கு. "டேய் அவள பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க" அப்படிங்கிற மாரி இவனுமே கேட்க, பாஸுமே இருந்துட்டு, "டேய் இது நார்மல் தான்டா. ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். "எனக்கு டைம் ஆயிருச்சு. நீ சீக்கிரமா குணமாயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. அவன் போன உடனே ஹீரோயின் பக்கத்துல போயி, "உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்காது? எந்த கலர் பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. ஆனா ஹீரோ விடுற மாரியே தெரியல. என்ன விட அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினிய விடாம கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். "உன்னோட பர்த்டே விஷ் என்ன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேட்டுட்டே வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. "இப்ப எதுக்கு சும்மா தொண தொணன்ட்டு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே கேட்க, இந்த பாண்டிங் வந்து இது மூலியமாவது கட் பண்ண முடியுமான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? நான் கூட நெனச்சேன், நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கேன்ட்டு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, "இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இத கட் பண்றதுக்காண்டி தான் கேட்கிறேன். சரி சொல்லு" அப்படிங்கிற மாரி மறுபடியும் ஆரம்பிக்க, ஹீரோயின் ஐயய்யோ! இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே அப்படிங்கிற மாரி காத பொத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா, அவளோட அக்காவ பாக்குறதுக்காண்டி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அக்காவும், தங்கச்சியும். நம்ம ஹீரோயினுக்கு கையில அடிபட்டிருக்கு இல்லையா? அந்த கட்டுல அக்காக்காரி டிராயிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. கூடிய சீக்கிரமேவும் நம்ம 2 பேரும் ஃப்ரீயா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வெளிய போலாம்க்கா. ஜாலியா நம்மளுக்கு புடிச்ச இடத்துக்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு புடிச்ச தர்பூசணி பழம் கொண்டு வந்து குடுக்குறான். "இப்ப எனக்கு தெரியும். உனக்கு எது பிடிக்கும், பிடிக்காதுன்ட்டு" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "பாஸ் எனக்கு ஃப்ளவர் குடுத்தாரே, அத நினைச்சு நீ ஜெலஸ் ஆகுறியா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "இல்லையே, நான் ஒண்ணும் ஆகலையே" அப்படிங்கிற மாரி ஹீரோ சமாளிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அர்ஜென்ட்டா நாவல்ல வந்து ஒரு சீன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸ்வீட் சீன்ஸா அந்த இடத்துல வந்து வேணும். அத உடனே வந்து நம்ம ஆக்டருக்கு குடுக்கணும். சீக்கிரமா நீ வந்து சேஞ்ச் பண்ணி குடு அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டுக்காரியும் சொல்ல, ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம அவளுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஒர்க் பண்ண போறா. ஆனா அவ ஒரு கைய வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஹீரோவே இருந்துட்டு, "கொண்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்ல சொல்ல அது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீனு. ஹீரோயின் இருந்துட்டு சொல்றா, "நான் முன்னாடியே வந்து இத கண்டுபிடிச்சுட்டேன். உனக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு அட்டர் ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு, "என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? எழுது" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. இருந்தாலும் இவனுக்கு ஒரு மாரி இருக்கு. ஏன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோயின பிடிக்கும் இல்லையா? இவ சொன்னது அப்படியே ஹீரோக்கு சொன்ன மாரியே இருக்கு. அவன் ஒரு மாரி பதட்டத்திலேயே தான் அப்படியே டைப் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரமும் ஆகுது. ஹீரோயின் வந்து சொல்றேன்ட்டு பேர்ல ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்து தூங்கிட்டா போல இருக்கு. ஹீரோவும் ஒரு வழியா நாவல்லாம் எழுதி முடிச்சுட்டான். ஹீரோயின் தூக்கத்திலேயேவோ அப்படியே கீழ விழுக போக, ஹீரோ தான் அப்படியே கேட்ச் புடிச்சு அவள அப்படியே படுக்க வச்சு, இவனுமே அப்படியே அவளையே பார்த்து ரசிச்சுக்கிட்டேவும் அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்க.
இவன் தொடுறேன்னு பேர்ல அவ வேற லைட்டா எந்திரிக்கிற மாரி இருக்கு. இவ உடனே தூங்குற மாரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்க. ஹீரோ தூங்குறத பார்த்துட்டு, "நீ எதுக்காண்டி தூங்குன?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோ இருந்துட்டு, "நீ தூங்கிட்ட. எனக்கு வேற வேலை இல்ல. அதனால தான் நானுமே தூங்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "ஓ! அதுவா? எனக்கு பொதுவா நாவல் எழுத ஆரம்பிச்சாலே தூக்கம் வந்துரும். சரி நீ இதுவரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே சேவ் பண்ணிரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோயின் அங்கருந்து போலான்னு பார்த்தா, ஹீரோ அலேக்கா ஹீரோயினைய தூக்கிட்டு பெட்ல போய் படுக்க வச்சுட்டு, "இப்ப நீ ரொமான்டிக் சீன் அதாவது இன்டிமேட் சீன் சொன்னல்ல, அது வந்து நீ எங்கருந்து எடுத்த?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, அந்த டைம்ல என்னோட மைண்ட்ல வந்து எது வருதோ, அத அப்படியே அடிச்சு விடுவேன். அதுவும் இல்லாட்டி, நான் வேற ஏதாவது ட்ராமா, ஈமால ஏதாவது வந்துச்சுன்னா, அத பார்த்துட்டு அப்படியே அடிச்சு விடுவேன். அதுவும் இல்லாட்டி, நான் வேற ஏதாவது நாவல்ல இருந்துச்சுன்னா, அதையும் பார்த்துட்டு வந்து அடிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இத கேட்டுட்டு, "அப்பனா நீ இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு நான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ டக்குன்ட்டு ஹீரோயினைய புடிச்சு கிஸ் பண்ண, அப்படியே 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்க ஹீரோயினோட மொபைலுக்கு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாரி சொன்ன வேலை என்னாச்சு? எவ்வளோ தூரம் போயிருக்கு? முடிச்சிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ தான் அட்டெண்ட் பண்றான். ஹீரோ இருந்துகிட்டு, "இங்க பாரு என்னதான் அவசர வேலையா இருந்தாலும் இந்த டைம்ல வந்து கால் பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரியுமே இருந்துட்டு, "சாரி, சாரி" அப்படிங்கிற மாரி சாரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு, "சரி ஓகே பரவாயில்ல. ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இப்போ உடனே அது எல்லாத்தையுமே வந்து உனக்கு சென்ட் பண்ணி விடுறேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்லிட்டு, ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல ரொம்ப சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு, அவனுமே எந்திரிச்சு போயி, அவன் எழுதின அந்த நாவல் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெண்டுக்காரிக்கும் சென்ட் பண்ணி விட்டுட்டான். அதுல ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமேவும் ஹைஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோ வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஹீரோ வந்து முன்னாடி ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பா, "உன்னோட நாவல்களாவும் கேரக்டர் வந்து எப்படி நீ வந்து சூஸ் பண்ற? என்ன எப்படி நீ வந்து சூஸ் பண்ண?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஒரு தாட்டி ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினுமே இருந்துட்டு, "நான் ஃபர்ஸ்ட்டு ஹை ஸ்கூல் படிக்கிற மாரி தான் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். அது அப்படியே மாறி கடைசியில வந்து அது நீயா போயிட்ட." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோவுமே நெனச்சு பார்த்துட்டு இருக்க. திரும்பவும் அந்த சவுண்ட் வந்து கேக்குது. அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து ஆத்தர் மேல வந்து இப்ப நம்பிக்கை வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதனால இந்த பாண்டிங் வந்து மறுபடியும் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த சவுண்ட் கேக்குது. இவங்க 2 பேரோட அந்த கனெக்டிங் மறுபடியுமே கட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் பாஸும் லேட் நைட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரீட் சைடு சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்குனா ரொம்பவே பிடிக்கும். இவ அத ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. பாஸ் பையன் ஹீரோயினையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வேற சின்ன குழந்தை மாரி சாப்பிட்டுட்டு இருக்கா. வாயெல்லாம் ஒட்ட வச்சு. இவன் தொடச்சு விடலான்ட்டு பக்கத்துல போறான். அதுக்குள்ள ஹீரோ எங்கிருந்து வந்தான்ட்டு தெரியல. ஹீரோயினிய திருப்பி அவன் தொடச்சு விட்டுட்டு இவ்ளோ நேரம் ஆயிருச்சு. இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின்மே இருந்துட்டு, இப்பதான் வந்து மீட்டிங் எல்லாமே முடிஞ்சுச்சு. அதனால தான் நானும் பாஸும் இப்படி வெளிய வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, பாஸ் இருந்துட்டு, "நான் வேணா உன்ன கொண்டு போய் வீட்ல விடுறேன். லேட் ஆயிடுச்சுன்னா" அப்படிங்கிற மாரி நம்ம பாஸ் சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கடுப்பா ஹீரோயின அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போனாலுமேவும் ஹீரோ ஒரு மாரி அப்செட்டாவே இருக்கான். இத ஹீரோயின் பார்த்துட்டு, "உனக்கு இப்ப என்ன தான்டா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. ஹீரோவுமே இருந்துட்டு, "நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த அளவுக்கு வந்து சிரிச்சதே இல்லையே!" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து சொல்ல, "இது மட்டும் தான் காரணமா என்ன?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, "2 நாளா நீ எனக்கு மெசேஜ் கூட பண்ணவே இல்ல. நான் அனுப்புன எந்த ஒரு மெசேஜையும் நீ வந்து பார்த்து ரிப்ளை பண்ணவே இல்ல. ஏன்?" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமா இருந்துச்சுடா, அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி சொல்றா. "ஓ! அப்பன்னா என்ன வந்து தொல்லன்ட்டு நினைக்கிற அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி கேட்க, "டேய் நான் அப்படி சொல்லவே இல்லடா" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, "அப்படிதான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ வந்து எடுத்து காமிக்கிறான். ஹீரோ வந்து லேப்டாப்ல பார்த்தேன்ல, அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து காமிக்கிறான். "ஐயோ! நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் தானே, நீ எழுதுற நான் ஃபாலோ பண்றேன். இவ வேற பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கா. உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் தானே" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட காமிக்க, ஹீரோயின்மே இருந்துட்டு அவன் பேர் வந்து என்னோட ஸ்கூல் மேட்டு அப்படிங்கிற மாரி ஹீரோயின்மே சொல்ல, "ஓ! அதனால தான் இவன மாரியே வந்து நீ என்ன உருவாக்குனியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "டேய் அப்படிலாம் திங்க் பண்ணாதடா" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, "வேற எப்படி நான் திங்க் பண்ணணும்? நீ வந்து நாவல்ல கிஸ் பண்ற மாரி, ஹக் பண்ற மாரி, கைய கோக்குற மாரி, பெட்ல இருக்கிற மாரிலாம் வந்து நீ வந்து எழுதிட்டு இருக்கல. அது எல்லாமேவும் யார நெனச்சு வந்து நீ எழுதிக்கிட்டு இருக்க? அவன நெனச்சா, இல்ல என்ன நெனச்சா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஒரு மாரி கோவமா ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, ஹீரோயின் இருந்துட்டு, "என்ன விடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா முதல்ல. ஆனா ஹீரோ வந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து ஹீரோயினுக்கு வந்து புடிக்கல. "என்ன விடு. சரி நான் உன்ன நம்புறேன். நீ என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்ட்டு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து ஒரு மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான், ஹீரோ வந்து கொஞ்சம் கான்ஷியஸ்க்கே வர்றான். "நான் உன் கூட இருக்கிற காலம் அதிகரிக்க, எனக்கு ஏன் அது வந்து கம்மியா ஃபீல் ஆகுது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் இருந்துட்டு, "நீ என்ன நெனைக்கிற? நீ முன்னாடி பெட்டரா இருந்தேன்ட்டு நெனைக்கிறியா என்ன?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "எனக்கு முன்னாடி என்ன மட்டும் தான் தெரியும்.
அப்ப எனக்கு இங்கெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ரொம்பவே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்து யாரோ பாட்டிய வந்து பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கா. ஆனா ஹீரோ வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான். அந்த யோவ தான் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுமே பாட்டிகிட்ட பாய் சொல்லிட்டு கதவ தொறந்தா, நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோயினுக்கு அட்டர் ஷாக்கா இருக்கு. "இந்த இடத்த எப்புட்றா கண்டுபிடிச்ச?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஆமா இது ரொம்ப கஷ்டம் பாரு" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு, "உனக்கு இப்ப என்னதான்டா வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, "வேற என்ன நான் அவன பார்க்கணும். உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வ. அவன் அப்படியே என்ன மாரியே வேற இருக்கான்ல. நான் அவன பார்த்தே ஆகணும்." அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்க, அப்போ உள்ள இருக்கிற பாட்டி வந்து, "இது வந்து யோவோட சவுண்ட் மாரி இருக்கே. அவன் திரும்பி வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க. அதுக்குள்ள ஹீரோ அந்த பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிறேன். நம்ம ஹீரோயினுமே கதவ சாத்திட்டு, பாட்டிய வந்து சமாளிச்சுட்டு இருக்கா. "இல்ல பாட்டி, அவன் தான் வந்து ஆப்பிரிக்கால இருக்கான்ல" அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டியுமே இருந்துட்டு, "இங்க பாத்தியா, நான் உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கேன். நான் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு, என்னோட தலகாணிக்கு அடியிலேயே தான் வச்சு நான் படுப்பேன்." அப்படிங்கிற மாரி பாட்டியும், நம்ம ஹீரோயினையும் அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளார இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறது வெளிய நம்மளோட ஹீரோவுக்குமே கேட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமேவும் யோவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யோ வந்து இறந்துட்டான் கேன்சர்னால. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து எப்படி யோவ மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமேவும் ஹீரோயிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். கேன்சர் இருக்கிறதுனால அவன கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ஹீரோயின்மேவும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு அக்காக்கு பிளட் குடுக்கறதுக்காண்டி வந்திருப்பா. கூடயே அவளோட டைரியும் எடுத்துட்டு வந்திருப்பா. அவ அப்பயே நாவல் இதெல்லாமே எழுத ஆரம்பிச்சிருப்பா. அந்த டைரி வந்து மிஸ் ஆயிருக்கும். மிஸ் ஆன டைரி வந்து யோ கையில கிடைக்க அவன் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் டைரிய தேடிக்கிட்டு வந்தவ யோ கையில இருக்கிறத பார்த்துட்டு புடிச்சு திட்டிக்கிட்டு அத வந்து வாங்கிட்டு போயிருப்பா. இப்படிதான் இன்னொருத்தவங்களோட பொருள அவங்களோட பர்மிஷனே இல்லாம எடுத்து வந்து படிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, இவனுமே "ஓ! உன்னோடதா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரிய வந்து குடுத்துட்டு, இனிமே வந்து இந்த நாவல வந்து அப்டேட் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். ஏன்னா ஹீரோயின் பாதி தான் எழுதி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் அக்காவுக்கு பிளட் எல்லாம் குடுத்துட்டு வந்து அவ வழக்கமா சாப்பிடுற மாரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இடத்துக்கு யோ வரான். "இப்பதான் இவ்ளோ பிளட் குடுத்தேன். இது ஒண்ணு மட்டும் போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நீ தனியாவே இருக்க விட மாட்டியாடா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே திட்ட, "இந்தா இதையும் குடி" அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஓப்பன் பண்ணி பாட்டில வந்து குடுக்குறான். முன்னாடி எப்படி நம்ம ஹீரோ ஒரு தாட்டி ஹீரோயினுக்கு அந்த மாரி தானே குடுத்துருப்பான். அதே மாரி இப்ப இவனுமே குடுத்துட்டு, "சரி என்ன நாவல்லாம் முடிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவ "இன்னும் நான் முடிக்கல" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே இருந்துட்டு, "சீக்கிரமா முடி. நான் படிக்கிறதுக்கு வந்து ஆர்வமா இருக்கேன். எனக்குமேவோ அதுல வந்து ஒரு ரோல் குடு" அப்படிங்கிற மாரி இவனுமே கேட்டிருப்பான். இவனுமே இருந்துட்டு, சரி ஓகே. உன்னோட கண்ணு வேற பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு. பேசாம உனக்கு நான் மாஃபியா ரோல் குடுத்துறவா?" அப்படிங்கிற மாரி நம்மளோட ஹீரோயினுமே சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, "என்னது மாஃபியா ரோலா? நான் பார்க்கறதுக்கு எவ்ளோ ஹேண்ட்ஸமா, அழகா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட நாவல வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. எப்பவுமேவும் கேன்சரால வந்து இறந்து போயிருப்பான். இதனாலேயேவும் நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கப்புறத்துல இருந்து அவ எழுதுற நாவல் எல்லாத்துலயுமேவும் ஏதோ ஒரு கேரக்டர் மூலியமாவது யோ வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமேவும் அப்படியே ஹீரோவை வந்து உருவாக்கியிருப்பா. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயினுமே வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கும் இதை கேட்கும்போது ஒரு மாதிரிதான் இருக்கு. ஹீரோ மனசுக்குள்ளேயேவோ ஆனா நான் அவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவன் உன்னோட மனசுல ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நான் எப்பயுமேவும் உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எங்க நான் அவளுங்கிற உண்மை வந்து உனக்கு ஒரு நாள் வந்து தெரிஞ்சு நீ விழிச்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன வந்து பார்க்க மாட்டியோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு, "ஏன் இந்த மாரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு. நீ தான், அவன் தான். 2 பேத்துக்குமேவும் நெறைய டிஃபரெண்டா இருக்கு. நான் உன்ன மட்டும் தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீயா தான் நான் வந்து உன்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லி ஹீரோ வந்து ஷேர் பண்ணிட்டு, ஹீரோயின் அப்படியே ஹீரோவ கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்துல போக, சடனா அந்த இடத்துல மின்மின் பூச்சி எல்லாம் வர, ஹீரோயின் அத வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த டைம் நம்மளோட ஹீரோவேவும் ஹீரோயினையும் இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப அழகான ஒரு கிஸ். அதுக்கப்புறம் என்ன 2 பேத்துக்கு நடுவுல ஒரே ரொமான்ஸ் தான். நம்ம பையன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, கப்புலா நம்ம 2 பேரும் செய்ய வேண்டிய விஷயம் 100 விஷயத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுமே இருந்துட்டு, "அப்படியா? சரி ஓகே. அப்பன்னா நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அத பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே பேசிக்கிட்டு இருக்கா. இவனுமே சரின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு, ஹீரோயின்காண்டி கேக் ஏதோ செய்றான் போல இருக்கு. அந்த கேக்ல ஸ்ட்ராபெர்ரி இத வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெர்ரி எடுத்தா, இவனோட கை வந்து திடீர்னு மறைய ஆரம்பிச்சிடுது. அந்த பவுலுமே கீழ விழுந்து உடைஞ்சிடுது. ஹீரோக்கு இத பார்த்துட்டு ஷாக்கிங்கா இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயின காமிச்சா அவ ரொம்ப ஹாப்பியா வந்துட்டுருக்கா. அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அத அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு அவ ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கா. என்னன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, ஹாஸ்பிட்டல்ல அவளோட அக்கா இருந்தாங்க இல்லையா? இறந்துட்டாங்க போல இருக்கு. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி அக்கா ரொம்ப வருஷத்துக்கு
கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளெல்லாம் விட்டுட்டு போகணுன்ட்டு தான் அவ ரெடியா இருந்தா. ஆனா நம்மளுக்காண்டி தான் அவ வந்து இத்தன வருஷமா அவளோட உயிர வந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அது ரொம்பவே வேதனையான விஷயம் இல்ல. இப்ப அவ நம்ம எல்லாரையுமே ஃப்ரீ ஆக்கிட்டா அப்படிங்கிற மாரி நம்மளோட ஹீரோயினுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அம்மாவுமே ஹீரோயினிய ஹக் பண்ணிட்டு, "சாரி என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டேவும், ஹீரோக்கு கால் பண்ணிட்டேவும் நடந்து வந்துகிட்டு இருக்கா கொற்ற மழையில. அப்ப திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி கீழவும் விழுந்துட்டா. நம்ம ஹீரோ வந்து கால் அட்டெண்ட் பண்ணவும் இல்ல. அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா அந்த இடத்துல பாஸ் வந்து நிக்கிறான். பாஸ பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. "நான் எங்க இருக்கேங்கிற விஷயத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, பாஸ் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்குறான். என்னன்னா நம்மளோட ஹீரோ தான் கால் பண்ணி சொல்லியிருப்பான். இந்த மாரி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. எனக்காண்டி ஒரு ஃபேவர் பண்ணு. அவள வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுமே நீயே போ வேண்டியதானே அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போ அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். இதெல்லாமே திங்க் பண்ணி பார்த்துட்டு நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்ப உன்ன மாரியே இருந்துச்சு. அதான் வந்தேன் அப்படிங்கிற மாரி இவனுமே பொய் சொல்ல. ஹீரோயின் இருந்துட்டு நம்ப மாட்டேங்கிறா. இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய கோஇன்சிடென்ட் கிடையாது. பொய் சொல்லாத. யார் சொன்னது? ஃப்ரெண்டு சொன்னாளா? அப்படி இல்லாட்டி ஹீரோ சொன்னானா? அப்படிங்கிற மாரி கேட்க இவன் அமைதியாவே இருக்க. ஹீரோயினுமே கண்டுபிடிச்சிட்டா. ஹீரோ தான் சொல்லியிருக்கான்ட்டு. இருந்தாலுமே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பனா நீயுமே வந்து என்ன விட்டுட்டு போறதுக்கு முடிவு எடுத்துட்டேல. என்ன வேற ஒருத்தங்கிட்ட தள்ளிட்டு அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எல்லாத்தையுமேவும் நம்மளோட ஹீரோவுமேவும் கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல அவனால வந்து உதவி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. பாஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்மளோட ஹீரோயினுக்கு ஹீரோவை வந்து பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிராதா? லாஸ்ட்டா ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்மே நம்ம ஹீரோயின் கிட்ட, "நான் உன்ன ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நீ ரெடியா இருந்தீன்னா நம்ம வந்து டேட் போலாமா?" அப்படிங்கிற மாரி பாஸ்மே ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் வந்து, "சாரி நான் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்கள வந்து லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே வந்து சொல்லிற, இவனுமே இருந்துட்டு, "சரி ஓகே. அப்பன்னா நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவாது இருக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி இவனுமே வந்து கேட்டுட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருந்தான் இல்லையா? அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனுமே அங்கருந்து போயிற, ஹீரோயினுக்கு அப்பதான் திடீர்னுட்டு ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகுது. அவ உடனேவும் பாஸ் கிட்ட, "எனக்கு உங்க கொடைய குடுங்க. நாளைக்கு குடுத்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கொடைய வாங்கிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டுருக்க. ஆனா பாஸுக்கு தான் ரொம்பவே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவனுமே ஹீரோயினிய சின்சியரா தான் லவ் பண்ணியிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட நிலைமைய பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. ஹீரோ இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு நம்மளோட ஹீரோயினுமே அங்க வந்துட்டா. ஹீரோ பார்த்து, "நீ எதுக்காண்டி இந்த மாரி பண்ற? என்னை ஏன் இன்னொருத்தங்கிட்ட வந்து புஷ் பண்ற?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "ஏன்னா எனக்கு உன் கூட இருந்து போர் அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே ஃபீல் பண்ணிட்டு சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "போதும் நிறுத்து. ஏன் இத வந்து என்கிட்ட மறைக்கிற? நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு, "ஆரம்பத்துல இருந்தேவோ இது எல்லாமே தப்பு தான். நான் இந்த உலகத்த சேர்ந்தவன் கிடையாது. நான் இந்த உலகத்துல இருக்கவும் கூடாது." அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்லிட்டு அங்கருந்து போக போக ஹீரோயின் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, "நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து 100 விஷயங்கள் வந்து ஒண்ணா பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னும் நம்ம அத பண்ணி முடிக்கவே இல்ல. உனக்கு போறதுக்கு அலவுட் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே ஹக் பண்ணிட்டு சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "ஆனா ஒரு நாள் நான் வந்து இங்கருந்து போய் தானே ஆகணும். ஃப்யூச்சர்ல இது எல்லாத்தையுமே உன் கூட சேர்ந்து பண்றதுக்கு பெட்டரான ஒரு ஆள் வந்து வருவான். அவன் கூட சேர்ந்து இது எல்லாமே பண்ணு." அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "எனக்கு ஃப்யூச்சர் வேணாம். இப்ப நீ என் கண் முன்னாடி இருக்க." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்ல, "ஆனா நான் திடீர்னு மறைஞ்சுட்டா என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே கேட்க, "ஒரு நொடி இருந்தாலுமே கூட எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நான் உன் கூட இருக்கும்போது." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்ல, "ஒரு நொடி போதுமா? அது ரொம்பவே கம்மி தானே." அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்ல, "ஒரு நொடி போதும். எனக்கு அதுவே அதிகம்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோவ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா, பக்கத்துல நம்மளோட ஹீரோவ காணோம். இவ ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு, டாங் டாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ரொம்ப கூலா கையில ஒரு பால் டம்ளரோட வரான். "இப்பயே எதுக்கு எந்திரிச்ச? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஹீரோயினுமே இருந்துட்டு, "ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டீன்னா, ப்ளீஸ் போகாத." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ இருந்துட்டு, "நான் ரொம்ப மோசமான ஒண்ணு சொன்னேன்னா, அத நீ ஒபீடியன்ட்டா கேட்பியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே கேட்க, "கண்டிப்பா நான் கேட்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே கேட்க, இவனுமேவும் ஓகே குட் கேர்ள் அப்படிங்கிற மாரி தலையெல்லாம் தடவி குடுத்துட்டு இருக்கான். இப்படி என்ன கேட்டிருப்பான்னா, ஹீரோ வந்து வெளிய போணும். நம்மளோட அந்த 100 ஆசை எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து கேட்டிருப்பான். ஹீரோயினியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமா பண்ணிட்டு இருக்க. அப்ப ரேடியோல வந்து நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி புயல் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு வீட்ட விட்டு வெளிய வராதீங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட ஹீரோவுமே இருந்துட்டு, ஆனா நம்ம அந்த விஷயம் வந்து நிறைவேத்துறதுக்காண்டி வெளிய போணுன்ட்டு நம்ம வந்து முடிவு பண்ணியிருந்தோம்ல அப்படிங்கிற மாரி ஹீரோவுமே சொல்ல,
ஹீரோயின்மேவும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டென்ட் எடுத்துட்டு வரா. வா வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுமேவும் ஹீரோயின் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ளேயேவும் டென்ட் கட்டி அவங்க 2 பேரும் அந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்து ரொம்ப அழகா சன்ரைஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. வா நம்ம 2 பேரும் சன்செட் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மேவும் ஏதோ நான் கிளம்பிட்டேன் நான் இப்பயே மவுண்டனுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு ஹீரோயின்மே அங்கிருந்து கிளம்ப ஃப்ரெண்டுக்காரியும் இருந்துட்டு சரி எனக்காண்டி நிறைய போட்டோஸ் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது என்னோட மூடை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே அங்கிருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோ இதோ நானுமே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஹீரோயின்காண்டி அவனே பார்த்து பார்த்து செஞ்ச ஹீரோயின் பர்த்டே கேக் அதையுமே எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப அப்ப திடீர்னு அவன் கீழே விழுந்துட்டான். என்னன்ட்டு பார்த்தா அவனோட காலுமே வந்து இப்ப மறைய ஆரம்பிக்குது. முதல்ல கைதான் மறைஞ்சுச்சு, இப்ப அவனோட காலுமே வந்து மறைய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. அவன் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறான், ப்ளீஸ் ஹீரோயினோட பர்த்டே கொண்டாடுற வரைக்கும் அது நான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்மே அங்க வந்துட்டா. அங்க வந்துட்டு ரொம்ப நேரமா ஹீரோ கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜையும் போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃப்ராக் காஸ்டியூம்ல அங்க வரான். அங்க வந்துட்டு சாரி லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கையும் எடுத்து நீட்டுறான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. ஹீரோயின்மே இருந்துட்டு நீ யாருக்கு ஃப்ளவர் கொடுத்துட்டு இருக்க, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த ஃப்ளவரை வந்து வாங்கிட்டு இன்னுமா இந்த மெத்தட் எல்லாமே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க ஹீரோவுமே இருந்துட்டு இதை விட இன்னும் பழைய மெத்தட்லாம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஹீரோயின் முன்னாடி. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து போட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின்காண்டி ஒரு கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கான், ஒரு செயின். அந்த செயின் எடுத்து ஹீரோயினுக்கும் போட்டு விட்டுட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு சாரி உன்னை வந்து காக்க வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு போயிட்டான். அவனோட அந்த ஃப்ராக் ட்ரெஸ் மட்டும் தான் ஹீரோயின் மேல இருக்கு. ஹீரோயினுக்கு அப்படியே அழுகுதான் வருது. அந்த ட்ரெஸ்ஸை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயின்மையும் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல வந்து ஹீரோ ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சிருக்கான், இந்த மாதிரி விண்டோஸை வந்து ஓபன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதை படிச்சு பார்த்துட்டு நீ சொன்னா நான் கேட்கணுமா, நான் இப்ப போய் விண்டோ தான் ஓபன் பண்ண போறேன் போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணும்ட்டே விண்டோ ஓபன் பண்றா. அங்கேயும் ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சிருக்கா, எனக்கு தெரியும் நீ நான் எதை பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்றேனோ அதை தான் நீ பண்ணுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து மறுபடியும் ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சிருக்கா. அதையும் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ இப்ப வந்து பேசுற மாதிரி இருக்கு, நீ வந்து வேலைக்கு வந்து பால் குடிக்கணும், சத்தான சாப்பாடு இதெல்லாமே சாப்பிடணும், உனக்காண்டி ஃப்ரிட்ஜ்ல நான் வந்து சாப்பாடு எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஒரு டெடி பியர் பொம்மை கொடுத்தான் இல்லையா, அந்த பொம்மையை ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இருந்து ஹீரோவோட வாய்ஸ் கேக்குது. ஹீரோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. நான் இல்லைனாலுமேவும் நீ வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து நீ வந்து வாழணும் நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வாய்ஸை கேட்டுட்டு மறுபடியும் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ காமிச்சா நம்ம ஹீரோ வந்து அந்த நாவல் வேர்ல்டுக்குள்ள வந்து போயிட்டான் போல இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட்டிங் சீன் மாதிரி பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துலதான் இப்ப கரெக்டா நம்மளோட ஹீரோவுமே இருக்கான். ஹீரோவுமே அங்க போயிட்டு நான் மறுபடியும் இங்க வந்துட்டேனா அவ இல்லாத இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வச்சு உருவாக்குன அந்த நாவலை வந்து எழுதுறத ஸ்டாப் பண்ணிட்டா. அதனால ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கா, உனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்ட்டு ஆசை இருக்கா இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நாவலை வந்து தொடர்ந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி திட்ட ஹீரோயின் இருந்துட்டா. ஆனா அவன் தான் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவளுமே இருந்துட்டு எனக்கு தெரியும் அவன் தான் போயிட்டான்ட்டு, இருந்தாலுமேவோ அதை நினைச்சுக்கிட்டே இப்படியே உட்கார போறியா, சரி அதை விட்டுட்டு வேற நாவல் வந்து எழுத ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரியும் வந்து மோட்டிவேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்க. இவளுமே ஓகேங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே அடுத்த நாவல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணாலுமேவோ அவளால வந்து அடுத்த நாவலை வந்து உருவாக்க முடியவே இல்லை. நம்ம ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு விஷயம் தான் நம்ம ஹீரோயின் கண் முன்னாடி அப்படியே ஞாபகமா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. இவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. திடீர்னு இவளோட கையில அந்த செயின் வந்து வந்திருக்கு, ஒரு மாதிரி க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு ரோட் சைடு கடை முன்னாடி உட்காந்து அவளோட நாவல் இது எல்லாமே வந்து ரைட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா, நான் உங்களோட பெரிய ஃபேனு, நீங்க எழுதின எல்லா நாவல் ரைட்டரையுமேவும் நான் உடனே வந்து வாங்கி பார்த்து ரசிச்சு படிச்சிருக்கேன். ஆனா வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, ஏன் நீங்க ஹீரோவை வச்சு உருவாக்குன அந்த நாவலை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, அது வந்து சேட் எண்டிங்கா இல்லாட்டி ஓப்பன் எண்டிங்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுமே வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்போ ஒரு வாய்ஸ் அது வந்து ஓப்பன் எண்டிங்கும் கிடையாது சேட் எண்டிங்கும் கிடையாது, அது வந்து ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். அப்படியே பிளாஷ்பேக்கையும் நம்ம ஹீரோ வந்து காமிச்சிட்டு இருக்கான், அந்த நாவல் வந்து எப்படி முடிஞ்சு அப்படின்ட்டு.
நம்ம ஹீரோ வந்து அதுல ஒரு பெரிய பணக்கார வீட்டு வாரிசு தானே. இவன் உருவாக்குன அந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து அவனே வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டு, நான் என்னோட லைஃப பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து கிளம்பிட்டான். சோ இதுதான் அந்த ஸ்டோரிக்கான அந்த ஒரு எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு, "ஓ! நீங்களுமே இவங்களோட ஃபேனா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "நோ, நோ. நான் தான் அவங்களோட மோட்டிவேஷன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணுமே இருந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்ட்டு ஒரு மாரி பார்த்துட்டு, "சரி, ஓகே. இன்னுமே நீங்க வந்து உங்க பெஸ்ட்ட பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அங்கருந்து போக, ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே நாவல் வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயின்காண்டியாவும் கேக் ஷாப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டான் போல இருக்கு. இந்த ஷாப் முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் உட்காந்து ரைட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் இருந்துட்டு, "சரி, சரி இந்தா காமி" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ வந்து ஊட்டி விட போக, நம்ம ஹீரோயின் வந்து அத சாப்பிடலான்னு பார்த்தா, இவன் வந்து குடுக்க மாட்டேங்கிறான். ஊட்டி விடுறேன்னு பேர்ல ஒரு மாரி மெசி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு, "ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு நீ வேணும்ட்டே தானே இந்த மாரி மெசி பண்ணிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே செல்லமா கோவிச்சுக்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "ஆமா நான் வேணும்ட்டே தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இத பார்த்துட்டு, "டேய் இதெல்லாம் எந்த ட்ராமால இருந்துடா நீ கத்துக்கிட்ட?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே கேட்க, "நான் கத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினிய கிஸ் பண்றதோட, இந்த மூவி இங்க கம்ப்ளீட்டா முடியுது. உங்களுக்கு இந்த மூவி புடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த மூவி வந்து புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்த மூவிக்கு லைக், கமெண்ட், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுங்க. நம்ம இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.